Welcome to Commerce Engineering Channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா +2 அக்கௌண்டன்சி யூனிட் நம்பர் 1ல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1 to 5 டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த 5 இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் மூலமாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்லேருந்து எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் லேர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதை அப்படியே நீங்கள் மக்கப் பண்ணால், அதாவது பைஹார்ட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ அந்த ஃபார்மெட்டை பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். இதை டைட்டிலாக ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஒரு சிலர் இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி எழுதுறது தப்பு. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்காது. ப்ராஃபிட் அல்லது லாஸ் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு எழுதுறது தான் கரெக்டு. ஸோ சம்மில் என்ன இயர் எண்டட் டேட் கொடுத்துருக்காங்களோ அது இந்த இடத்துல எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டலை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ராயிங் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும். பிஸ்னஸ்லேருந்து சொந்த யூஸ்க்காக எதையாவது எடுத்திருந்தோம் அப்படின்னா அதான் ட்ராயிங். இதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரோட அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் இதை லெஸ் பண்ணிக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னா இயருக்கு நடுவில் ஏதாவது பிஸ்னஸ்க்கு நம்ம மூலதனமாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது அடிஷ்னல் கேபிட்டல். இதை லெஸ் பண்ணி வர ஆன்சர் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். அப்படி லெஸ் பண்ணி கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் ஃபார் த இயர். சப்போஸ் கிடைக்கிற ஆன்சர் மைனஸில் வந்துச்சுன்னா லாஸ் ஃபார் தி இயர். எப்போ மைனஸில் வரும்? அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலை விட லெஸராக இருந்தால் மைனஸில் வரும். சம்டைம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ரிமைனிங் மேலே இருக்கிற இந்த பர்டிகுலர்ஸில் எதையாவது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போது இந்த ஃபார்மெட்டில் உள்ளதை ரிவர்ஸில் பண்ணணும். அதாவது ஆட் பண்ணதெல்லாம் லெஸ் பண்ணணும், லெஸ் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணணும். இதுதான் ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போது நாம் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1. ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதாவது ப்ராஃபிட் அல்லது லாஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் அட் தி பிகினிங் ஆஃப் த இயர் 1st April 2016. ஸோ பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் இது ஓப்பனிங் கேபிட்டல். அமௌண்ட் 2 lakhs கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் 31st March 2017. அமௌண்ட் 3,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது க்ளோசிங் கேபிட்டல். சம்டைம் இந்த பிகினிங் எண்ட் இந்த வேர்டெலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது நாம் வந்து கொடுத்துருக்க டேட்டை வச்சு தான் இது ஓப்பனிங் கேபிட்டலா அல்லது க்ளோசிங் கேபிட்டலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எதனால் ஓப்பனிங் கேபிட்டல் ஏப்ரல் அப்படின்னும் எண்டிங் கேபிட்டல் மார்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இயர் எப்போவுமே ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி மார்ச்சில் தான் முடியும். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டூரிங் த இயர் 70,000 கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் நாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம ஃபார்மெட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே ஃபார்மெட்டில் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ வாங்க இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017. இந்த 31st March 2017 அப்படிங்கிறது நமக்கு க்ளோசிங் கேபிட்டலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார்மெட் பிரகாரம் ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் எழுதணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st 3 2017 என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 3,50,000. ஸோ அதை அப்படி எழுதிக்கிறோம். இந்த க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ட்ராயிங் டூரிங் த இயர் 40,000. இந்த 3,50,000ஐயும் 40,000ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 3,90,000 ஆன்சராக கிடைக்கும். இந்த 3,90,000ஓட அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டூரிங் த இயர் 70,000. ஸோ 3,90,000லேருந்து 70,000 லெஸ் பண்ணால்
நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 3,20,000. ஸோ இதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2016 2 lakhs. 3,20,000லேருந்து 2 lakhs லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,20,000. இந்த 1,20,000 தான் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர் 1,20,000. இப்போ நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதுலேயும் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018 அமௌண்ட் 1,60,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019 அமௌண்ட் 1,50,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கேபிட்டல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, பிகினிங்காக எண்டா அப்படின்னு கொடுக்கல. ஸோ நம்ம இப்போ இதில் எது ஓப்பனிங் கேபிட்டல் எது க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டேட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். டேட் என்ன கொடுத்துருக்காங்க, April 2018. இன்னொரு கேபிட்டலுக்கு March 2019 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு, April 2018 தான் ஃபஸ்ட்டு. ஸோ கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018 இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019 இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டூரிங் த இயர் 25,000 கொடுத்துருக்காங்க. டிராயிங் மேட் டூரிங் த இயர் 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷனோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் ended 31st March 2019. ஸோ இந்த 31st March 2019 நமக்கு க்ளோசிங் கேபிட்டலில் இருக்குது. ஃபஸ்ட் என்ன எழுதுவோம், க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019 அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,50,000. இதோட என்ன பண்ணணும், டிராயிங்ஸை ஆட் பண்ணணும். ஸோ டிராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000. ஸோ 1,50,000ஓட 30,000 ஆட் பண்ணால் 1,80,000 வரும். இந்த 1,80,000ஓட அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25,000. ஸோ 1,80,000ஓட 25,000 ஆட் பண்ணிங்கன்னா 1,55,000 வரும். இந்த 1,55,000ங்கிறது தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, 1,60,000. ஸோ இப்போ 1,50,000லேருந்து 1,60,000 லெஸ் பண்ணணும். எப்போவுமே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் லெஸ் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸில் லெஸ் பண்ணுறோம். 1,60,000லேருந்து 1,55,000 லெஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் பண்ணால் என்ன ஆகும், 5,000 கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 1,50,000லேருந்து 1,60,000க்கு பதிலாக 1,60,000லேருந்து 1,55,000 லெஸ் பண்ணோம். ஸோ ரிவர்ஸில் லெஸ் பண்ணதுனால அமௌண்ட்டை நம்ம மைனஸில் போட்டுக்கிறோம். மைனஸில் வந்தால் என்ன அர்த்தம், லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ் இன்கர்ட் டூரிங் த இயர் 5,000. ஸோ 5,000 அப்படிங்கிறது லாஸ். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 3 பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோவிங் டீடைல்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எது மிஸ் ஆகிருக்கோ அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st 3 2019. க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டூரிங் த இயர் 50,000 சொல்லியிருக்காங்க. டிராயிங்ஸ் டூரிங் த இயர் 30,000. ஓப்பனிங் கேபிட்டல் ஆன் 1/4/2018 கொடுக்கல, வேல்யூ தெரியாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டாங்க. ஸோ நாம தான் ஓப்பனிங் கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st 3 2019. ஸோ லாஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, 40,000. ஸோ அப்போ இந்த 40,000ங்கிற வேல்யூ நமக்கு மைனஸில் வந்திருக்கும், ஏன்னா லாஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2019. க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு கொடுத்துருக்காங்க 1,90,000. அது இங்கே எழுதியாச்சு.
நெக்ஸ்ட் இதோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ டிராயிங்ஸ் 30,000 கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதியாச்சு. ஸோ 1,90,000ஓட 30,000 ஆட் பண்ணால் நமக்கு 2,20,000 கிடைக்கும். இந்த 2,20,000ஓட அடிஷனல் கேபிட்டல் 50,000 லெஸ் பண்ணணும். அடிஷனல் கேபிட்டல் 50,000 லெஸ் பண்ணால் 1,70,000 கிடைக்கும். இந்த 1,70,000 தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தெரியாது. ஸோ இது வந்து நம்ம பேலன்சிங் ஃபிகர் என்னவோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, நம்மளும் கொஸ்டின் மார்க் போட்டோம். ஏன்னா இப்போ நமக்கு அது என்ன வேல்யூன்னு தெரியாது. லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2019 நமக்கு கொடுத்துட்டாங்க 40,000. ஸோ இது லாஸ் அப்படிங்கிறதுனால மைனஸில் வந்திருக்கும். ஸோ இந்த -40,000 எப்படி கிடச்சிருக்கும்? 1,70,000லேருந்து ஓப்பனிங் கேபிட்டலில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை லெஸ் பண்ணால் -40,000 கிடச்சிருக்கும். ஸோ 1,70,000லேருந்து இப்போ -40,000 நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெஸ் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ஷனில் என்ன பண்ணுவீங்க? சப்ட்ராக்ட் பண்ணும்போது கீழே உள்ள வேல்யூ மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்? 1,70,000 சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, லெஸ் பண்ணுறதுனா சப்ட்ராக்ட் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ அதனால் சப்ட்ராக்ட் பண்ணும்போது கீழே உள்ள வேல்யூ மைனஸ் அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1,70,000ஓட 40,000 ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2,10,000 கிடைக்கும். ஸோ இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் பண்ண பேலன்சிங் ஃபிகர். ஸோ நெக்ஸ்ட் illustration 4. From the following details, calculate the capital as on 31st December 2018. ஸோ ஏதோ ஒரு கேபிட்டலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018. என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 27,500. ஸோ இந்த கேபிட்டலுக்கு டேட் என்ன கொடுத்துருக்காங்க? January 2018. கண்டுபிடிக்க வேண்டிய கேபிட்டல் டிசம்பர் 2018. ஸோ அப்போ இது ஓப்பனிங் கேபிட்டல், கண்டுபிடிக்க வேண்டியது க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? குட்ஸ் டேக்கன் ஃபார் தி பர்சனல் யூஸ் ஆஃப் தி ப்ராப்பரேட்டர். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000. ஸோ பர்சனல் யூஸ்க்கு பிஸ்னஸ்லேருந்து எதை எடுத்தாலும் அதுதான் டிராயிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5,000 தான் டிராயிங்ஸ். அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் எவ்வளவு? 2,500. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 10,000 கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இப்போ இந்த சம் எப்படி போடுறது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st December 2018. ஸோ எந்த பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபார்மெட்டை அப்படியே அப்ளை பண்ணி அதில் எந்தெந்த வேல்யூ தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st 12/2018. இந்த வேல்யூ நமக்கு தெரியாது, இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இதை எம்டியாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும். டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, குட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லி. அந்த வேல்யூ எவ்வளோ? 5,000. ஸோ அதை அப்படிங்க அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ இல்லை. ஸோ அதனால் அந்த ஆன்சரும் தெரியாது, அப்படியே எம்டியாக விட்டுருங்க. இதோட என்ன பண்ணணும்? அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். ஸோ அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 2,500, அதை எழுதியாச்சு. ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அதையும் எம்டியாக விட்டுறோம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து என்ன பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 27,500. ஸோ அதையும் எழுதியாச்சு. ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர் 10,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் எழுதியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? நமக்கு தெரியாத வேல்யூலாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பார்க்கும்போது அதோட எண்ட்லேயே சொன்னேன், மேலேருந்து ஃபார்வேர்டில் கீழே பார்த்து வரும்போது என்ன பண்ணுறோமோ அதையே ரிவர்ஸில் போகும்போது அப்படியே மாற்றி ரிவர்ஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எதெல்லாம் லெஸ் பண்ணமோ அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணணும். 10,000 எப்படி வந்துச்சு? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் 27,500 லெஸ் பண்ணதுனால வந்துச்சு. ஸோ
ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிவர்ஸில் போகும்போது அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஸோ 10,000ஓட 27,500 ஆட் பண்ணால் 37,500 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எப்படி வந்திருக்கும், மேலே உள்ள ரிசல்ட்டோட அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணால் 37,500 வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிவர்ஸில் போகிறதுனால 37,500க்கு 37,500லேருந்து 2,500 ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும், 40,000 கிடைக்கும். இந்த 40,000 எப்படி வந்திருக்கும், க்ளோசிங் கேபிட்டலோட இந்த டிராயிங்ஸ் 5,000 ஆட் பண்ணதுனால இந்த 40,000 கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ரிவர்ஸில் போகும்போது என்ன செய்வோம், 40,000லேருந்து இந்த 5,000 லெஸ் பண்ணிடுவோம். ஸோ 40,000லேருந்து 5,000 லெஸ் பண்ணால் 35,000. இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டவுன்வேர்டில் வரும்போது எதெல்லாம் ஆட் பண்ணமோ அதெல்லாம் அப்வேர்டில் போகும்போது லெஸ் பண்ணிடுங்க, எதெல்லாம் லெஸ் பண்ணமோ அதெல்லாம் அப்வேர்டில் போகும்போது ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 5 பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ ஏதோ ஒரு ஃபிகர் மிஸ் ஆகிருக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2017 என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 2,50,000. கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018 என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 2,75,000. ஸோ ஏப்ரல் 2017 மார்ச் 2018, ஏப்ரல் 2017 தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல், 2,75,000 வந்து க்ளோசிங் கேபிட்டல். அப்புறமா அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 30,000. ப்ராஃபிட் ஃபார் த இயர் கொடுத்துட்டாங்க 15,000. டிராயிங்ஸ் டூரிங் த இயர் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது டிராயிங்ஸ் டூரிங் த இயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வாங்க சம்குள்ளே போகலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2018. க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018 என்ன கொடுத்துருக்காங்க, 2,75,000. அதை அப்படியே எழுதிக்கிறோம். இதோட டிராயிங்ஸை ஆட் பண்ணணும். ஸோ டிராயிங்ஸ் நமக்கு தெரியாது, அதனால் எம்டியாக விட்டுறோம். ஸோ என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்னு தெரியாதனால இந்த ஃபிகரும் தெரியாது, ஸோ இதையும் எம்டியாக விட்டுறோம். அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 30,000, அதை அப்படியே எழுதிட்டோம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் அதை எம்டியாக விட்டுட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 2,50,000, ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர் கொடுத்துட்டாங்க 15,000, ஸோ அதையும் எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே ரிவர்ஸில் போக போகிறோம். ரிவர்ஸில் போகிறதுனா என்ன, எதெல்லாம் ஆட் பண்ணமோ அதெல்லாம் லெஸ் பண்ண போகிறோம், எதெல்லாம் லெஸ் பண்ணமோ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ணியிருப்போம், லெஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட்டோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ 15,000ல் 2,50,000 ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 2,65,000. சரி, நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், ரிவர்ஸில் போகிறதுனால ஆட் பண்ணணும். ஸோ 2,65,000ஓட 30,000 ஆட் பண்ணிங்கன்னா 2,95,000 கிடைக்கும். இந்த 2,95,000லேருந்து டிராயிங்ஸை லெஸ் பண்ணணும். டிராயிங்ஸ் நமக்கு தெரியாதனால க்ளோசிங் கேபிட்டல் அதுக்கு மேலே இருக்க அமௌண்ட்டை லெஸ் பண்ணிடுறோம். அப்போது இந்த அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ 2,95,000லேருந்து 2,75,000 லெஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிற அமௌண்ட் 20,000. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.